அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும் மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நேரமாக உறுதியாக பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பு மிக தெளிவாக மேசராசிக்காரர்கள் பொறுத்தது போதும் இனி நல்ல நேரத்திற்கான மாற்றம் மிக சிறப்பாக இந்த வாரத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் இன்னும் சில வாரங்களில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் தைரியஸ்தானத்தில் வீற்றிருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சில வாரங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. குறிப்பாக வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மன வருத்தமும் வேதனையும் அவமானத்தையும் தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வாரத்தில் அவை அத்தனைக்கும் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. 4ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானமாகிய 2இல் சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறார். குரு பகவானின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முழு சுபகிரகமான குரு தனஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் விலகும். குறிப்பாக அவமானத்தையே தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றத்தை அள்ளித்தரும் நேரமாக அமைவதற்கான யோகத்தை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு திட்டமிட்ட பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. எதை செய்தாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ள முடியும். குரு பகவான் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். மன வருத்தம் நீங்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை உறுதியாக சந்திக்க முடியுங்க. பெரிய அளவில் இருக்கக்கூடிய மனக்குறை என்பது நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல யோகம் உண்டு. வலுவாக மன சுமை, மன பாரம் என்று சொல்லக்கூடிய கவலைகள் நிச்சயமாக குறையக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் செயல்பட்ட சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் 2, 3 என சுபத்துவ பாதையில் வலம் வருகிறார் சந்திரன். சந்திரன் நினைப்பதை காட்டிலும் காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் மந்தமாக நடைபெறக்கூடிய பணிகள் இனி துரிதமாக நடைபெறுவதற்கான நல்ல யோகம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் சந்திரன் சாதகமாக வலுவாக சஞ்சரிப்பதால் பல தடைகள் உறுதியாக விலகி மேசராசிக்காரர்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைந்த வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சனி லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் அமர்ந்திருக்கிறார். சனியின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளையும் சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவான் விரயஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக மேசராசிக்காரர்கள்
மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை காட்டிலும் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல புதிய சலுகைகளை பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. தொழில்துறையில் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சீராக மாற்றுவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ராகுவும், யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இரு கிரகநிலைகளுமே நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக கேது லாபஸ்தானத்திற்கு முன் மிக வலுவாக விரயத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் பராமரிப்பு மற்றும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே சுப விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு உடல்நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். ஏனென்றால் கர்மத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வீற்றிருக்கிறாருங்க. சூரியன் கர்மத்தில் வீற்றிருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு வித்யாகாரகரான புதனும் வீற்றிருக்கிறார். 5ஆம் தேதிக்கு பிறகு லாபத்தில் நுழைகிறார் புதன். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கர்மஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியனின் அமைப்பு அலைச்சல், சிரமம், தடை போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது லாபம் உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பண வரவுல இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் விலகுவதன் மூலமாக மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையும். கலைத்துறை, அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான மாறுதல்கள் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணம் உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல ஒரு மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருவதோடு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் மறைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு.